ஹாய், வணக்கம் டியூட். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு போயிருக்கோம். த பிளாக் பேர்ல் அப்படிங்கிற பார்பிக்யூ செட்டப்காக போகிறோம். இது ஒரு தீம் பேஸ்ட் பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட். நிறைய ரிவ்யூஸ் பார்த்தோம், நல்லா இருந்தது. அதனால டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போயிருக்கோம். செட்டப் எல்லாம் சூப்பராக இருக்குது. பைரட்ஸோடைய செட்டப் இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷோலிங்கநல்லூருடைய அந்த ஜங்ஷனில் மேக்ஸ் கைலாஷ் அப்படின்னு சொல்லி அந்த மேக்ஸோடைய ஷோரூம் பெரிய பில்டிங் இருக்கும். அதுக்கு பின்னால் அந்த அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளேயே இருக்குது. ஸோ உள்ளே போனோம்னா ஆஸ் யூ சி நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் சாலட்ஸ் இது எல்லாமே வச்சுருக்காங்க. அண்ட் ஸ்டார்டர்ஸ் எல்லாமே இருந்தது. இங்கே வந்து வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது. அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது. ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்ல முடியாது. மிச்ச பார்பிக்யூஸ்லாம் எவ்வளோ காஸ்ட்டோ அந்த காஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஐ ஃபீல் லைக் இது கொஞ்சம் கூட பெட்டராக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா பார்பிக்யூ நேஷனோ இல்லை ஸ்மோக்கு இதெல்லாம் வந்து ஓகே நல்லா தான் இருந்துச்சு. பட் ரீசெண்ட் டைமில் நான் பார்பிக்யூ நேஷன்ஸ் வந்து போயிருக்கும்போது கூட எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இங்கே வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது எல்லாமே அப்படின்னு தோணுச்சு, டேஸ்ட் வைஸ் அண்ட் காஸ்ட் வைஸ். ஆனால் கொஞ்சம் கூட இன்னும் கொஞ்சம் க்ளீனாக இருந்திருக்கலாம் டேபிள்லாம் அப்படின்னு தோணுச்சு. அன்றைக்கி நாங்கள் போன அன்றைக்கி ரொம்ப ஓவர் க்ரௌடடாக இருந்தது. மேபி பிகாஸ் ஆஃப் தட் அவங்க வந்து கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுருக்கலாம். அது தவிர மீதி எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் வந்து பல்க் புக்கிங் இது எல்லாத்துக்குமே டிஸ்கவுண்ட்ஸும் கொடுக்குறாங்க. குரூப்பாக போகணும், ஃப்ரெண்ட்ஸோடு போகணும், வாட் எவர் இட் இஸ், நீங்கள் இந்த ஸ்பாட் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அந்த இடத்துல ஷோலிங்கநல்லூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல ரெஸ்டாரண்ட்ஸு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இந்த மாதிரி சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அந்த இடத்துல. ஸோ இந்த பார்பிக்யூ வந்து கண்டிப்பாக நீங்கள் அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. யூ கேன் ஜஸ்ட் கோ செக் ஒன்ஸ் அண்ட் சி. ஸோ எல்லாமே வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக இங்கே இருந்தது அப்படி அவுட் ஆஃப் பாக்ஸ் மிச்ச இடத்துல நான் பார்க்காதது அப்படின்னு சொன்னால் இந்த தாய் கறி, ஸோ அண்டு இந்த பாஸ்தா இதெல்லாம் வந்து லைவ் கவுண்டரில் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். இவங்க வந்து இந்த புஃபேவோட இதில் வச்சுருந்தாங்க. இங்கே லைவ் கவுண்டரும் இருக்குது. லைவ் கவுண்டரில் வந்து பாவ் பாஜிலாமும் சர்வ் பண்ணாங்க. ஸோ தட் வாஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட். எல்லா இடத்துலையுமே பானிபூரி கொடுப்பாங்க, இங்கே பாவ் பாஜி கொடுத்தாங்க. ஆனால் சீக்கிரமாக காலி ஆகிடுது. அவங்க அந்த லைவ் கவுண்டர் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ ஒரு வாட்டி நம்மளால் பார்க்க முடிஞ்சது, ஆனால் ஆக்சுவலி நான் வாங்க முடியல. நான் போகிறதுக்குள்ளேயே காலி ஆகிடுச்சு. பீட்சா அதே மாதிரி பீட்சா சர்வ் பண்ணாங்க. பீட்சா பாவ் பாஜிலாம் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கிறது இல்லை லைவ் கவுண்டர்ஸில். ஸோ இந்த யூஸ்வலாக இப்போ காமிக்கக்கூடிய இந்த எல்லாமே வந்து எல்லா இடத்துலையுமே நான் பார்த்தது தான். ஸோ இது எல்லாமே ஒரு ஷார்ட் நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறமா அது என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆஸ் யூஷுவல் எல்லா இடத்துலையுமே வைக்கிறது தான், நத்திங் மச் டிஃப்ரெண்ட். பட் எஸ், டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது. எல்லா கிரேவிஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் காரம். ஆனால் இங்கே வந்து மிச்ச இடத்துல அப் டு மை நாலேஜ் ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்பைஸ் செக் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து நம்ம கொஞ்சம் லெஸ் ஸ்பைஸ் அப்படின்னு சொன்னால் கூட கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருந்தது. பார்பிக்யூடைய அந்த கிரில்ஸ் எல்லாமே வந்து ஸ்பைஸியாக மசாலாவோட தான் இருந்தது. அண்ட் ஃபுட்டுமே கொஞ்சம் காரமான ஃபுட்டு தான். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் காரமாக சாப்பிடக்கூடிய ஆள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போகலாம். இல்லை நான் காரம் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவேன்னு சொன்னால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கான்ஷியஸாக எனக்கு ரொம்பவுமே கம்மியாக வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிடணும். ஒரு சில கிரேவிஸ் நல்லா இருந்தது, ஒரு சில கிரேவிஸ் ஆவரேஜாக இருந்தது. இது வந்து ப்ரான் நல்லாவே நிறைய பீசஸ் இருக்குது இதெல்லாம் வந்து. ஸோ அண்ட் டெசர்ட்லாம் பார்த்தீங்கன்னா சேம், நத்திங் டிஃப்ரெண்ட். இதில் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, அங்கூரி ஜாமுன் அப்படின்னு சொல்லி பார்பிக்யூ நேஷனில் கிடைக்கும், விச் இஸ் வெரி ஃபேமஸ் அண்ட் வெரி டேஸ்டி. அது வந்து இங்கே இல்லை. ஸோ நம்ம இப்போது பிளேட் போகலாமா? ஸோ இப்போ வந்து நம்ம கஜுன் பொட்டேட்டோஸ், இந்த கஜுன் பொட்டேட்டோஸ் ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. வெரி ஃப்ரெஷ், வெரி கிறிஸ்பி அண்ட் டேஸ்டி. கஜுன் பொட்டேட்டோஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் கிறிஸ்பி கார்ன் அதுவுமே நல்லா இருந்தது. இது லைவ் கவுண்டரில் நம்ம எடுத்த டர்க்கி. அண்ட் டர்க்கி வந்து நம்ம நிறைய இடங்களில் பார்த்தது கிடையாது. ஸோ டர்க்கி இருந்தது லைவ் கவுண்டரில், ரொம்ப நல்லா இருந்தது. அதுவுமே வந்து எந்த மாதிரி உங்களுக்கு சாஸ் வேணும், எப்படி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க. தே ஜஸ்ட் சார்ட் அண்ட் கிவ் யூ. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் இன்னொன்று வந்து ஃபிஷ் வெரைட்டிஸ், சீ ஃபுட் எல்லாமே இருந்தது. இது வந்து ஒரு மிக்ஸ்டு சீ ஃபுட் சார்ட் பண்ண ஒரு பிளேட்டர் மாதிரி நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ இதில் வந்து எறா, அப்புறம் கனவா மீன், இது எல்லாமே போட்டு ஒரு சார்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி மிச்ச எல்லாமே ஸ்டார்டர்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஏன் இது நான் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னு சொல்கிறேன்னா, இப்போல்லாம் கொஞ்சம் ஐ ஃபீல் அந்த குவாலிட்டி கம்மியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி தோணுது நம்மளுடைய நிறைய பார்பிக்யூஸில்.
அதே மாதிரி இங்கே சிக்கன், மட்டன் இது எல்லாமே கொடுத்தாங்க. இது வந்து சிக்கனுமே வந்து ஆஸ் ஐ செட் கொஞ்சம் ஸ்பைசி பட் வெரி டேஸ்டி ஒன்லி. நல்லா இருந்தது. நல்ல ஜூஸியான சிக்கன். ஸோ டேஸ்டியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பாபிக்யூ போயிடலாம். பாபிக்யூ நான்வெஜ் அண்ட் வெஜ் ரெண்டுமே பார்த்தோம் நம்ம. அண்ட் இந்த க்ரீன் ஜூஸ் வந்து வெல்கம் ஜூஸாக அவங்க கொடுக்குறாங்க. தட் வாஸ் லிச்சி ஆக்சுவலி. ஓகே, சம்மருக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இது ப்ரான் வந்து நல்ல குக்காக இருந்தது. பட் ஆனால் சில ப்ரான்ஸில் அந்த நடுவில் இருக்க அந்த நரம்பு ஒன்று இருக்கும். அந்த நரம்பை நீங்கள் வந்து நீக்கிட்டு தான் சாப்பிட்ணும். அது மோஸ்ட்லி அது நிறைய இடங்களில் எடுக்க மாட்டாங்க. சிலருக்குலாம் வந்து ப்ரான் அலர்ஜின்னு சொல்லுவாங்க, சாப்பிடவே மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க அந்த நரம்பை நீக்கிட்டிங்கன்னா வயிற்றுக்கு எதுவுமே பண்ணாது. ரொம்ப சேஃப் அண்ட் குட். அதுக்கப்புறம் வந்து சிக்கன், அப்புறம் ஃபிஷ் எல்லாமே இருந்தது பார்பிக்யூவில். இது வந்து ஃபிஷ் நம்ம இப்போ எடுத்துகிட்ருக்கிறது. ஸோ ஃபிஷ்ஷுமே வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய இடங்களில் சிக்கனே போட்டு நம்மளை வந்து ஃபுல் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் சாப்பிடும்போதுமே வந்து பிளான் பண்ணி சாப்பிடுங்க. கஜுன் பொட்டேட்டோஸ் வந்து என்னதான் நல்லா இருந்தாலும் நீங்கள் பொட்டேட்டோஸை போட்டு நல்லா வயிற்ற ரொப்பிட்டிங்கன்னா யூ கேன் நாட் டேஸ்ட் அதர் திங்ஸ். அதேமாதிரி இந்த மாதிரி பன்னீருமே நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி இந்த பன்னீர் டிக்கா மாதிரி இருக்கக்கூடியது ஸ்டார்டர்ஸில் வச்சாங்க. ஆனால் இது எல்லாமே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் அதிகமாக சாப்பிட்றாதீங்க. சிக்கன், பன்னீர், பொட்டேட்டோஸ் இந்த மூணையுமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஃபில்லிங்காக இருக்குது அப்படின்னு, அதாவது டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி ஃபில் பண்ணிவிடுவாங்க டம்மியை. அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கு மேலே வந்து நீங்கள் அங்கே லைவ் கவுண்டரில் டர்க்கி நான் சொன்ன மாதிரி இருக்குது. அண்டு இன்னும் ஃபிஷ் வெரைட்டிஸ் இருக்குது. அப்புறம் மட்டன் வந்து அவங்க கிரேவி மாதிரியும் சர்வ் பண்ணுறாங்க. அண்ட் உங்களுக்கு இந்த இதுலேயும் இருக்குது, ஸ்டார்டர்ஸ்லேயும் இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாமும் நீங்கள் போனால், ஆனால் என்னென்னா அதெல்லாம் லேட்டாக தான் கொண்டு வருவாங்க. இது வந்து ஒரு ட்ரிக் ஆஃப் பார்பிக்யூ. எனி பார்பிக்யூ நீங்கள் போங்க, ஃபஸ்ட்டு உங்களுக்கு சர்வ் பண்ணுறது சிக்கனாக தான் இருக்கும். ஸோ சிக்கன், பன்னீர், கார்னு, பொட்டேட்டோஸ் இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு அவங்க சர்வ் பண்ணுவாங்க. இதையெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டோம் நல்லா அப்படின்னா, அது பசியோடு நம்ம போகிறனால அந்த டேஸ்ட்டுக்கும் பசிக்கும் நம்ம கடகடன்னு சாப்பிட்டுட்டோன்னா உடனேவே வயிறு ரொம்பிடும். அதுமாரி காலிஃப்ளவர், இந்த காலிஃப்ளவர் வந்து அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஸோ ஐ வுட் நாட் ரெக்கமெண்ட் தட். அதை நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு இந்த ரவுண்டாக இருக்கிறது வந்து பேபி பொட்டேட்டோஸ்லாம் இங்கே அவ்வளோவா வச்சது நான் பார்த்ததில்லை. ஸோ இந்த இடத்துல நான் பார்க்குறேன். இட் வாஸ் ஸ்வீட் பேபி பொட்டேட்டோஸ். ஓகே, ஆவரேஜ் டேஸ்ட்னு சொல்லுவேன். நான்வெஜ்ஜில் எல்லாமே நல்லா இருந்தது. வெஜ்ஜுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பெஷல் சூப்பர்னு சொல்ல முடியாது. இந்த பார்பிக்யூவில் ரெகுலராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து சிக்கன். அதே மாதிரி இந்த சட்னிஸ் எல்லாம் வந்து அங்கே இல்லை. நான் சொன்ன மாதிரி அங்கே அன்றைக்கி வந்து ரொம்ப க்ரௌடடாக இருந்ததுனால எங்கள் டேபிளில் வந்து அந்த சாஸ் அண்ட் சட்னிஸ் எல்லாம் இல்லை. ஸோ நீங்கள் சொல்லி வாங்கி சாப்பிடுங்க. நிறைய பேர் வந்து அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. சம்டைம்ஸ் அது யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி அந்த மின்ட் சட்னியில் வந்து நம்ம அந்த சிக்கன், ஃபிஷ்ஷு, ப்ரான் எதுவாக இருந்தாலும் சரி அது எல்லாமே அதை டிப் பண்ணி நல்லா சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து மேவோ தான் வந்து பார்க்குறீங்க. ஆனால் மேவோ விட இந்த சட்னிஸ் அண்ட் சாஸ் எல்லாமே இருக்குது பாருங்களேன், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் மஸ்டர்ட் சாஸ் டேஸ்ட் குட். அது நிறைய பேர் நம்ம ட்ரையே பண்ண மாட்டோம். மஸ்டர்ட் சாஸுமே வந்து டேஸ்ட் பண்ணணும். நல்லா டேஸ்டியாக ஜூஸியாக சூப்பராக இருக்கும். ஸோ நவ் அகேன் அது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோஸ். இப்போ நம்ம வந்து ஃபுட் எடுக்க போயிடலாம். பிரியாணி இருந்துச்சு. ஸோ வெஜ் பிரியாணி நல்லா இருந்தது. யூஸ்வலாக வெஜ் பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து வெஜ் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நல்ல ஒரு குவான்டிட்டியும் இருந்தது. வெஜிடபிள்ஸு எல்லாமே மிக்ஸ்டாக, பிளெயின் ரைஸ் மாதிரி இல்லாமல். ஸோ வெஜ்ஜுன்னு சொன்னாலே நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க. பட் ஸ்டில் வெஜிடேரியன்ஸும் இந்த உலகத்தில் இருக்காங்க இல்லையா, அதனால அவங்களுக்கும் சேர்த்து தான் போடணும். ஸோ ரைஸ் ஆஸ் யூஷுவல் பாஸ்மதி ரைஸ், ஒயிட் ரைஸ் வச்சுருந்தாங்க. இது எல்லா பார்பிக்யூஸ்லேயும் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் வைப்பாங்க ஒயிட் ரைஸ்க்கு. இது ஏன்னு நமக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து தால் நல்லா சூப்பராக இருந்தது. தாலுமே
மிக்ஸ்டு வெஜிடபிள் ஆஸ் யூஷுவல் இது எல்லாமே எல்லா இடத்துலையுமே இருக்கும். பட் த திங் இஸ் டேஸ்ட் வேரி ஆகுது கண்டிப்பாக. மிச்ச இடங்களை விட இங்கே நல்லா இருந்தது. ஸ்மோக் பார்பிக்யூ வந்து ஓரளவுக்கு டேஸ்ட்டாகவே இருக்கும் யூஸ்வலாகவே. அதையும் விடவே இங்கே நல்ல ஒரு குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி நல்லா இருந்துச்சு. அண்டு இது வந்து மிக்ஸ்ட் இந்த ஆலு மசாலா. ஆலு மசாலாவும் நல்லா இருந்தது. ஒரே ஒரு ஆலு எடுத்துக்கலாம் நம்ம. ஆஸ் ஐ செட், ஆலுவை போட்டு நீங்கள் வைத்து அமுக்கிட்டீங்கன்னா அடுத்தாப்பில் எதுவுமே சாப்பிட முடியாது. அதே மாதிரி இந்த பன்னீர் அதெல்லாமே லிமிட்டாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நல்லது. அப்போ தான் அடுத்ததாக இருக்கக்கூடிய லைவ் கவுண்டர்ஸ்க்கு போக முடியும் அண்ட் டெசர்ட் சாப்பிட முடியும். இது எல்லாமே நூடுல்ஸ் காலி ஆகிடுச்சு. இந்த மாதிரி காலி பண்ணதை வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி காலியாக விட வேண்டாம் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன். ஆனால் விட்டுருக்காங்க. ரொம்ப நேரமாகவே அது காலியாக தான் இருந்துச்சு. எல்லாருமே நூடுல்ஸ் ரொம்ப சாப்பிட்டாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து கோபி மஞ்சூரியன். இந்த தாய் கறி வந்து மஸ்ட் ட்ரை. ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் அந்த கோகோனட் மில்கோட ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப சட்டிலாக இருந்தது இந்த தாய் கறி வந்து. இது நான் எங்கேயுமே ட்ரை பண்ணது கிடையாது. தாய் ஃபுட் சாப்பிட்ருக்கேன், அஃப்கோர்ஸ் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்பிக்யூவில் தாய் கறி நான் பார்த்தது கிடையாது. ஸோ இது வந்து ஒரு நல்ல வெஜிடபிள்ஸ் போட்ட க்ரீன் தாய் கறி. அதில் வந்து மசாலாலாம் ரொம்பலாம் இல்லை, டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த கோகோனட் ஃப்ளேவரோட. ஸோ சர்வ் பண்ணிக்கலாம், நம்ம எடுத்து சாப்பிடுவோம். நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த கிரேவி ரொம்ப எடுக்கல, வெஜிடபிள்ஸ் மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப வாட்டரியாக இருந்ததுனால நீங்கள் போலில் எடுத்திங்கன்னா பரவாயில்ல, இல்லைனா அந்த ஃப்ளேவரே எல்லாத்துலேயுமே வந்துடும். அதனால நம்ம கிரேவி எடுக்காமல் வெஜிடபிள்ஸ் மட்டும் எடுத்துக்குவோன்னு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாஸ்தா எஸ் ஓகே, சூப்பர்னு சொல்ல மாட்டேன்னா ஆவரேஜ். குழந்தைங்கள்லாம் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஓகே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் திஸ் இஸ் கிரேவி, பன்னீர் கிரேவி, பன்னீர் காணா தேட வேணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ரீஃபில் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆச்சு, அது கொஞ்சம் மைனஸ் தான் இங்கே. நெக்ஸ்ட் வந்து நல்ல ஒரு கிரேவி வெஜிடபிள், நல்ல நிறைய ஆயிலெலாம் போட்டு ஆஸ் யூஷுவல் செஞ்சுருக்காங்க. அதனால நம்ம கொஞ்சம் அடுத்ததுக்கு போவோம். ஆயிலெலாம் சாப்பிட்டோம் நிறையன்னா அடுத்ததாக சாப்பிடவே முடியாது. ஸோ அகேன் பன்னீர் ஆலுவெலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கிரேவி, சுற்றி பன்னீராக கொடுப்பாங்க வெஜ்ஜில், வேறு எதுவுமே இல்லை. ஸோ பாப்பட் கொஞ்சம் எடுத்துக்கலாம். தால் ரைஸ் பாப்பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பாப்பட் எடுத்துக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ராய்த்தா இருந்தது அண்டு சாலட்ஸ் இது எல்லாமே. ஸோ இதெல்லாம் வந்து அவ்வளோவா ஃபில் பண்ணல. இது வந்து கொஞ்சம் கர்ட் ரைஸை மட்டும் போட்டுட்டு நம்ம அடுத்தாப்பில் சாப்பிட்றதுக்காக போயாச்சு. சாலடு இதெல்லாம் வேணுங்கிறவங்களும் நம்ம எடுத்துக்கலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இந்த கார்லிக்கு, சில்லி இதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாமே நான் எடுக்கலை. நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிட போகிறோம். ஸோ சாலட்ஸ் எல்லாம் இருந்தது. நீங்கள் வந்து யாருக்கெல்லாம் சாலட்ஸ்லாம் பிடிக்குமோ எடுத்துக்கலாம். இவ்வளோ தூரம் பார்பிக்யூ நேஷன் போனாலும் வெஜிடேரியன்ஸுக்கு அதே தான் கொடுக்குறது, ஃபங்க்ஷனுக்கு போனாலும் இதே தான் கிடைக்கும். ஆனால் நான் வெஜிடேரியன்ஸுக்கு மட்டும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்ன பண்ணுறது, சரி கொஞ்சோண்டு வாட்டர்மெலானை மட்டும் எடுத்துக்கலான்னு எடுத்தாச்சு. இது வந்து ராய்த்தா. எப்போவுமே எல்லா இடத்துலையுமே ராய்த்தா அந்த மாதிரி வாட்டரியாக தான் இருக்குது பார்பிக்யூஸ்லாம் வந்து. இந்த சாலடில் ஆக்சுவலி நீங்கள் வந்து இந்த சாலடெல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த ஒரு குர்குரே மாதிரி ஒன்று இருக்கும், அது இங்கே பார்பிக்யூஸில் இருக்காது. அதை போட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் நான் எடுக்கலை. சூப்பும் நாட் இன்ட்ரெஸ்டட், சாப்பிடவே முடியாது. லெமன் கொரியண்டர் சூப் வச்சுருக்காங்க அண்ட் ராய்த்தா நம்ம எடுத்தாச்சு, சாப்பிட்லாம். ஸோ தயிர் சாதமும் கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்குது, இருந்தாலும் போட்டுக்கிட்டாச்சு. தயிர் சாதம் பிடிக்கும், சாப்பிட ஆரம்பிக்கலாம். அப்படின்னு சாப்பிட்டா வெஜிடபிள் ரைஸ் நல்லா இருந்துச்சு, as I said earlier. நான் வெஜிடேரியன் கூட வந்தாங்கன்னா வெஜிடேரியனும் சாப்பிட்டு தான் பார்க்கணும் இல்லையா, நம்மளோட சேனல் ஹீரோ. அதனால் அவர் வெஜிடேரியன் கஷ்டப்பட்டு சாப்பிட்றாரு. நான் வெஜிடேரியன் லவர்ஸ்க்கு நான்வெஜ் லேட்டர், வெஜிடேரியனும் எப்படி இருக்கும் அப்படின்ற ரிவ்யூக்காக வெஜிடபிள்ஸ், வெஜிடேரியன் ஃபுட் எல்லாமே சாப்பிட்றாங்க. ஸோ எஸ், தலையாட்டியாச்சு, டேஸ்ட்டாக இருக்குது. தயிர் சாதம், அப்பளம், ஸோ நல்ல காம்பினேஷன்.
கம்ஃபர்ட் ஃபுட். நெக்ஸ்ட்டு நான்வெஜ் லவர்ஸ்க்கு மெயின் மேட்டர் யம்மியான பிரியாணி. ஸோ ஆஸ் யூஷுவல் சிக்கன் பிரியாணி. சிக்கனுடைய குவான்டிட்டி நிறையவே இருந்தது, பீஸ் எல்லாம் குறைய சொல்ல முடியாது அதில். அண்ட் டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது. அதனால் சிக்கன் பிரியாணி கொஞ்சம் எடுத்தாச்சு. இங்கே அகெயின் சாலட் அண்டு அந்த வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் விட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் கிரேவி. ஸோ கிரேவிலையுமே வந்து உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் நல்லா இருக்குது. இது வந்து எக் கிரேவி, இது மாதிரி ப்ரான் அது எல்லாமே இருந்தது. ஸோ எக் கிரேவியோட அந்த எக் பீசஸ் நிறைய இருக்குது. நிறைய இடத்துல அதை ரீஃபில் பண்ணாமல் விட்டுருவாங்க. இவங்க நான்வெஜ்ஜை மட்டும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ரீஃபில் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ் கிரேவி வச்சுருந்தாங்க. நிறைய இடங்களில் இல்லாதது, மோஸ்ட்லி சிக்கன் கிரேவி தான் இருக்கும். ஃபிஷ் கிரேவி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஃபிஷ் கிரேவியும் எடுத்தாச்சு. ஆனால் கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு காரம், ரெகுலரான சாப்பிட்றவங்களுக்கு காரம் கிடையாது. ஸோ இது வந்து சிக்கன் கிரேவி. ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய வெரைட்டிஸ் நான்வெஜ்ஜில் இருக்குது. சிக்கன் கிரேவி, மீன் கிரேவி அண்டு எக்கு அண்டு இது வந்து ஒரு க்ரீன் சிக்கன்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு சிக்கனும் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதுவுமே ஒரு விதமான ஒரு சிக்கன் கிரேவி. ஸோ நிறைய சிக்கன் போட்டிருந்தாங்க, கொஞ்சம் சீ ஃபுட்ஸும் இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் மட்டனும் இருக்குது இங்கே. ஸோ மட்டன் கிரேவிஸும் இருந்தது. அவங்க வந்து அங்கே பிளேட்லேயே சர்வ் பண்ணாங்க. ஸோ இது வந்து யாருக்கு ரொம்ப மசாலாலாம் பிடிக்குதோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ரான் கிரேவி கொஞ்சம் வாட்டரியாக இருக்குது, ஆனாலும் ப்ரான் பீசஸ் நல்லா நிறையவே இருந்துச்சு. ஸோ ப்ரான் கிரேவி டேஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பர்லாம் கிடையாது. ஆனால் ஒரு சில ஃபுட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ஒரு சிலது வந்து ஆவரேஜாக தான் இருக்குது. அதில் ஒன்று ப்ரானும் தான். ஸோ ப்ரானுமே வந்து ஆவரேஜாக இருந்தது. அந்த மட்டன் மசாலா ஒன்று இருந்தது, மட்டன் மசாலாவுமே வந்து ஆவரேஜ் தான். அது ஒன்றும் ரொம்ப சூப்பர் அப்படின்னு கிடையாது. ஒரு சிலருக்கு மேபி பிடிக்கலாம். பட் வி ஹாவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ், அது மட்டும் நிச்சயம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இங்கே வந்தோம்னா, which we don't find in other places. அதனால் சிக்கன்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கொஞ்சம் பார்த்து லிமிட்டாக சாப்பிட்டுக்குவோம், இல்லைன்னா ரொம்ப உடம்பு சூடாயிடும் வயிறில், நாளைக்கு வயிறு வலி வந்துடும். அதனால் கேர் யுவர் செல்ஃப். ஸோ முட்டை, சிக்கன் எல்லாமே வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு பிக் பைட் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டிராகன் சார் சொல்கிற மாதிரி. ஸோ யூ காட் டு டேக் அ பிக் பைட். ஓகே, சூப்பர் பிக் பைட் எடுத்தாச்சு. பிரியாணி எப்போவுமே எப்படி இருந்தாலும் பிரியாணிங்கிறது வந்து ஒரு டேஸ்ட் தான் இல்லை. பிரியாணி லவர்ஸுங்கிறது வந்து சென்னையிலேயே ரொம்ப நிறைய பேர் ஆகிட்டே போகிறாங்க. சென்னையே ஒரு பிரியாணி வேர்ல்டு ஆயிரும் போல். பிரியாணின்னு எல்லா இடத்துலையுமே பிரியாணி இருக்குது. ஸோ எங்கேயும் பிரியாணி, டேஸ்டி பிரியாணி தான் கண்டிப்பாக. ஆனால் இந்த பார்பிக்யூ நேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிரியாணியோட ஃப்ளேவரு, பிரியாணியோட டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். யூஸ்வலாக அந்த மாதிரி பிரியாணி நமக்கு வெளியில் கிடைக்காது. ஏன்னா மோஸ்ட்லி இங்கே வந்து நார்த் இண்டியன் குக் தான் இருப்பாங்க, செஃப் தான் இருப்பாங்க. அதனால அவங்களோட ஃப்ளேவர் வேறு மாதிரி. ஸோ யம்மி டம்மி பீட்சா இப்போது. ஸோ லைவ் கவுண்டரில் நீங்கள் வந்து பீட்சா, சாலட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ நம்ம பீட்சா எடுத்திருக்கோம். இந்த சீஸ் புல் வருதான்னு பார்த்துருவோம். எஸ், கொஞ்சமாக வருது, இன்னும் கொஞ்சம். ஸோ குட், சீஸ் புல் வருது. ஆனால் என்னென்னா இந்த சீஸ் புல் வந்து நல்லா சுட சுட இருக்கிறப்போ எடுத்தால் தான் சீஸ் புல் வரும். ஆனால் அந்த சூடோட வாயில் போட்டோம்னா வாய் பொசுங்கிடும். அதனால பார்த்து தான் சாப்பிட்ணும். கொஞ்சம் சீஸ் புல்லுக்கு ஆசைப்பட்டு அப்படியே டக்குன்னு வாயில் போட்டுறாமல் அந்த புல் பார்த்துட்டு அப்படியே மெதுவாக வச்சுட்டு கட் பண்ணி ஆற வச்சு தான் சாப்பிட்ணும், வேறு வழியில். ஸோ யம்மியான சீஸ், நல்ல ஒரு ஹெவி சீஸ். இது வந்து சீஸ் பீட்சா. ஸோ இப்போ வாய் சுடத்தான் செய்யும், இருந்தாலும் அந்த புல், அதுக்காக நம்ம அந்த சூடை தாங்கிட்டு சீஸ் புல் காமிப்போம். சூப்பராக இருக்குது சீஸ் பீட்சா. நெக்ஸ்ட்டு சுற்றுச்சு வாய், அதை நம்ம ஆற்றுறதுக்காக ஜில்லு ஜில்லுன்னு ஐஸ்கிரீம். இது குட்டியோண்டு ஒரு ட்ரிங்க் மாதிரி நம்ம கொடுத்துருந்தாங்க. ஓகே. அண்டு எம்மியான ஸ்வீட்ஸ், பாயாசம் சூப்பராக இருந்தது. பாயாசம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பவுலில் போட்டு வச்சுருந்தாங்க. அது நம்ம 2 பாயாசத்தையும் சேர்த்தோம்னா இந்த குவான்டிட்டி தான் வருது. அதனால் குட்டியூண்டு பவுலில் தான் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி நீங்கள் பாயாசம் எடுத்துக்கலாம். அண்ட் ஜிலேபி இந்த ரபடியில் வந்து டிப் பண்ணி சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இந்த மாதிரி சாப்பிடுங்க. அடுத்ததாக வந்து குலாப் ஜாமுன்ஸ். ஸோ குலாப் ஜாமுன் வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த பார்பிக்யூ நேஷனில் கிடைக்கக்கூடிய அந்த அங்குரி ஜாமுன் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது வந்து நம்ம நார்மலாக அந்த ஆச்சி மிக்ஸ் வாங்கி செய்வாங்க பாருங்களேன் வீட்டிலலாம், அந்த மாதிரி ஜாமுன் தான் இருந்துச்சு. ஸோ குலாப் ஜாமுன் குட், ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த ஒரு குலாப் ஜாமுன், நான் வந்து குலாப் ஜாமுன் லவர்ஸ், அந்த அங்கோரி குலாப் ஜாமுனுக்காகவே பார்பிக்யூ நேஷன் போவேன். அதனால தான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் நல்ல நிறைய சாக்லேட் ஐஸ்கிரீம் சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு பிரமாதமான ஐஸ்கிரீம்ஸ். இவ்வளோ ஐஸ்கிரீமும் அந்த வாய் சுற்றனால தான் சாப்பிட்டது, இல்லைன்னா சாப்பிட்ருக்கவே மாட்டோம் நம்ம. ஸோ நல்ல சீஸில் சூடு வாங்கிட்டு ஜில் ஜில்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு தோணும். அதனால் அதையும் சாப்பிடுவோம். யம்மி சாக்லேட் ஐஸ்கிரீம் ஃப்ளேவர்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க.